லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். முதல்ல நீட் தேர்வு என்பது 2012ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அன்றைக்கு அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்த மத்திய அமைச்சராக இருந்த குலாம் நபி ஆசாத், அன்றைக்கு தமிழகத்திலிருந்து கூட்டணி கட்சியாக இருந்த திமுகவை சேர்ந்த மதிப்புக்குரிய காந்தி செல்வன் அவர்கள் அமைச்சர். அப்பொழுது கொண்டு வரப்பட்டது நீட் தேர்வு. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா MCIயுடைய அப்ரூவல் படி அது கொண்டு வந்தாங்க, நாம்ஸ்லாம் போட்டாங்க. ஆனால் அதை எதிர்த்து பல மாநிலங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. நீட் வேண்டாம்னு சுப்ரீம் கோர்ட்டு போனதை அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய சார்பாக, அரசாங்கத்துடைய சார்பாக வாதாடினது திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள். முன்னாள் மத்திய அமைச்சர் திரு சிதம்பரம் அவர்களுடைய மனைவி திருமதி நளினி சிதம்பரம் வாதாடினார்கள். வாதாடி முடித்துவிட்டு தீர்ப்பு வரும்போது அவங்க சொன்ன வார்த்தை, இனிமேல் யாராலும் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாதுன்னு சொன்னது காங்கிரஸ் கட்சி. ஆக முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் வந்தது தான் அந்த நீட் தேர்வு. 2012ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து தமிழகத்தில் 2016ஆம் ஆண்டிலிருந்து நீட் தேர்வு வந்து கொண்டே இருக்கிறது. இதில் பல ஏழை மாணவர்கள், எல்லா சமூகத்தைச் சேர்ந்த ஏழை மாணவர்களும் அதில் பயன்பெறுகிறாங்க. ஆனால் இதுக்கு நீட் தேர்வுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, டாக்டர்கள் அவங்க பிள்ளைகள் மட்டும்தான் டாக்டர் படிப்பாங்க. 2 கோடி 3 கோடி கொடுத்து எல்லா தனியார் மருத்துவர்களையும் சேர்ந்து நீட் தேர்வு வேண்டான்னு சொல்லி அதிலிருந்து அவங்க எல்லாம் படிச்சுட்டு, ஏழையெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆக அப்படி வந்தது தான் நீட் தேர்வை தவிர, ஏதோ நாங்களே கொண்டு வந்து எல்லாருக்கும் எதிராக பண்ணது போல் ஒரு மாயை இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு ஃபஸ்ட்டு பார்ட். 2வது பார்ட்டு இப்போது நடந்த போராட்டம். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலாக 10 வருஷத்துக்கு மேலே நடைபெற்று கொண்டிருந்த ஒரு தேர்வு. அதற்கு இப்பொழுது போராட்டம் யார் முன்னெடுக்கிறாங்கன்னா காங்கிரஸ் கட்சி முன்னெடுக்கு. மே மாதம் 3ஆம் தேதி நீட் தேர்வு எக்ஸாம். ஆனால் அதில் 4 நாள் கழித்து ஒரு கசிவு ஏற்படுது. என்னென்னா லீக் ஆயிடுச்சுங்கிற ஒரு செய்தி வந்த உடனே அது கண்டுபிடிச்சது ராகுல் காந்தியோ மற்ற அரசியல் கட்சிகளோ கிடையாது. அது கண்டுபிடிச்சது எந்த நீட் தேர்வு நடத்தக்கூடிய நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்ட் NTA தான் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு என்ன பண்ணாங்க, உடனடியாக ரத்து பண்ணிட்டாங்க. ரத்து பண்ணி ஜூன் மாதம் 20ஆம் தேதி அந்த தேர்தலையும் அந்த தேர்வையும் நடத்தினாங்க. தேர்வை நடத்தி முடித்து கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் அந்த பரீட்சை எழுதி நல்ல முறையில் நடந்து முடிஞ்சிருச்சு. இதற்கிடையில் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே மாணவர்களிடம் சென்று நேரடியாக தவறுக்கு நாங்கள் வருந்துகிறோம்னு வருத்தத்தையும் தெரிவித்தாச்சு. இதற்கிடையில் மத்திய அமைச்சர் மதிப்புக்குரிய JP நட்டா அவர்கள் இந்த GJP மாணவர்கள் 2 பேரை அழைத்து கூட சமாதானத்துக்கு பேசியிருக்காங்க. பாரத மோடி அவர்கள் உடனடியாக உத்தரவிட்டு சம்பந்தப்பட்ட 13 பேர்களை உடனடியாக கைது செய்து அவர்களுக்கு நடவடிக்கை எடுப்போம். மாணவர்களுடைய நலன்தான், இளைஞருடைய நலன்தான் எங்களுடைய எதிர்காலமே என்று சொன்ன நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக அதை நடவடிக்கை எடுத்து ஃபாஸ்ட் கோர்ட் விரைவு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டு இவர்கள் நடவடிக்கையில் இருக்கிறார்கள். விரைவில் அதற்கான தண்டனை வழங்கப்படும் என்று இன்றைக்கி உத்தரவாதம் கொடுக்காங்க. இவ்வளோ தூரம் பண்ணி தொடர்ந்து இன்றைக்கி அந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அப்படின்னா காக்ரோச் பார்ட்டி பின்னால் போய் நிற்கிறார். அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கி கழுத தேஞ்சு கட்டருமான கதையில் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி யார் ஆதரவு தருவாங்க, எங்கே போய் ஒட்டலாம், எங்கே போய் அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படிங்கிறத ராஜீவ்காந்தி ஓடிட்டு இருக்கார். ஏதோ 18 நாள் வெளிநாட்டில் இருந்துட்டு இப்போ காக்ரோச் பின்னால் நிற்கிறார். அந்த போராட்டத்தை நடத்துனது யார்? மாணவர்களா? உண்மையான மாணவர்கள் இல்லை. அங்கே பூராமே வடகிழக்கு மாகாணத்திலிருந்து ஒரு பெரிய ரவுடி வந்திருக்கார். அந்த ரவுடி வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய சம்பவங்களே நடந்திருக்கு. போலீஸார் தற்பாதுகாப்புக்காக சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார். பத்திரிகையாளர்களே தாக்கப்பட்டிருக்காங்க, நீங்கள் டிவியில் பார்த்துருக்கலாம். பஸ்ஸை போட்டு எரிக்கிறாங்க, வண்டியை போட்டு எரிக்கிறாங்க, பாலஸ்தீன கொடியை காட்டுறாங்க. பாலஸ்தீன கொடியை காட்டக்கூடிய அளவுக்கு
அங்கே மாணவர்களுக்கு என்ன அவசரம் வந்திருக்கு? அப்போ உண்மையிலே அவர்கள் யார்? கலவரக்காரர்கள். இன்றைக்கி வாங்சுங் யார்? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். இன்றைக்கி ராகுல் காந்தி அவங்க பின்னால் போய் நிற்கிறாங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து அந்த கட்சி இன்றைக்கி 2 அமைச்சர்கள் வாங்கி இருக்கிறாங்க. அந்த அமைச்சர்களை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும். இவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா இடத்திலும் நடைபெறுகிறது. ஆக பார்லிமெண்ட்டில் எப்பெல்லாம் ஒரு முக்கியமான பில் கொண்டு வராங்களோ அப்பெல்லாம் வந்து இந்த காங்கிரஸ் கட்சி ஏதாவது ஒரு போராட்டம் முன்னெடுக்கணும். நான் சொல்வது, ஏன்னா இந்த டிவியில் மக்கள் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க, நீட் தேர்வு வேணும் வேண்டாங்கிறத விவாதிக்கலாம். ஒரு பாராளுமன்றம் தொடங்குக்கு முன்னால் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏன் நீட் தேர்வை பற்றி நீங்கள் பேசவே இல்லை? அனைத்து கட்சி கூட்டத்தில் நீட் தேர்வை பற்றி பேசியிருக்கணுமா இல்லையா? அங்கே பேச விட்டு போட்டு, பாராளுமன்றத்தில் பேச விட்டு போட்டு நீங்கள் வந்து போராட்ட காலத்தில் வந்து பேசுகிறீங்கன்னா அதில் ஏதோ உள்நோக்கம் இருக்குது தானே அர்த்தம். போராட்ட காலத்தில் ஒரு எல்ஓபி, லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி, மிகப்பெரிய நாடு, இந்திய நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பாராளுமன்றத்தில் மக்களுக்காக பேசுறதை விட்டுட்டு நீங்கள் போராட்டக்காரர் கலகக்காரரை தூண்டி விடுவதென்றால் இது தேச துரோக செயல் தானே.